அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, "அசுரன் போல் வியாபாரம் செய்யுங்கள்." இந்த புக்க பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக்ல பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த புக்க எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரகாஷ் சீனிவாசன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இலக்க வந்து பாதியில கைவிடுதல். சில பேரு சில பிசினஸ் மேன்லாம் என்ன பண்றாங்கன்னா, இலக்க வந்து பாதியில கைவிட்டுர்றாங்க. அதுவே அவங்க பிசினஸ் வந்து ஃபெயிலியர் ஆவறதுக்கு வந்து முக்கியமான காரணமாயிருது. அதாவது நீங்க ஒரு பிசினஸ்ல நீங்க துவண்டு போறப்ப, உங்க இலக்கு தான் வந்து உங்கள வந்து தூக்கி கொண்டு வரும். அ ஒரு உற்சாகத்த குடுத்து, ஒரு உத்வேகத்த குடுத்து, மீண்டும் வந்து உங்கள அந்த பழைய ட்ராக்க்கு கொண்டு வரும். ஆனா, அந்த இலக்கையே சில பேர் மறந்தர்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கு வந்து இந்த இலக்கு எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு ஒரு ஒரு ஒருத்தரோட ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு வியாபாரி ஒருத்தரு தொழில்ல நஷ்டமாயி எல்லா சொத்தையும் இழந்துர்றாரு. 10 வருஷத்துல 1,5 கோடி கடனாளி ஆகுறாரு. கடன்காரங்கலாம் அவர கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அவரு என்ன பண்றாருன்னா, அதுல துவண்டு போகாம 2 வீலர் எடுத்துட்டு வியாபாரத்த ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வந்து 2 வீலர் எடுத்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஒரு சின்ன யானை அதாவது டாடா ஏசி எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு ரூ. 2,00,000 வீதத்துக்கு வந்து வியாபாரத்த பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தன்னோட கடன்காரங்கள்ட்டலாம் கூப்பிட்டு வந்து அவரு இந்த கடன திருப்பி குடுக்கறதுக்கு வந்து, நான் இந்த மாரி இவ்வளோ நாள்ல திருப்பி குடுக்குறேன்னு அவரு பேசுறாரு. அதுக்கப்புறம் சில கடன்காரங்களுக்கு குடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. செட்டில் பண்ணியும் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கடன்லாம் அடைச்சிட்டு இருக்கப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்குறாரு. இந்த இந்த புக்கோட எழுத்தாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க போய் அவர்ட்ட கேட்டோம். அப்போ நீங்க எப்படி 2 மாசம் 2, 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ரொம்ப துவண்டு போய் வாழ்க்கைய முடிச்சுக்கலாங்கிற லெவல்ல இருந்தீங்க. ஆனா இப்ப எப்படி இவ்வளோ ஒரு உத்வேகம் உங்களுக்கு? அப்படிங்கிற மாரி உத்வேகத்தோட செயல்படுறீங்கன்னு கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 19 வயசுல பழனியிலருந்து ஒரு பெரிய லட்சியத்தோட வந்தேன் நானு. இங்க பிழைக்க வந்தேன். அது என்னோட லட்சியமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 அடுக்கு மாடி கொண்ட கடைய வந்து நிறுவுறது தான். என்ன இன்னைக்கு வந்து கொஞ்சம் தாமதமாயிருக்கு. அவ்வளதான். ஆனா என்னோட லட்சியத்த அடையாம நான் விடமாட்டேன். அந்த ஒரு ஓட்டத்துல தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த லட்சிய பாதையில தான் வந்து அ ஒ இது பண்ணி போயிட்டு இருக்கேன். அதாவது அந்த லட்சியம்னு ஒண்ணு இருக்குல்ல, அத அடையணுங்கிற வெறியில நான் போயிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அ அதுக்கு மேல அவரு என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் வந்து லட்சியங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அத மட்டும் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அத விட்டுட்டோம்னா வந்து நம்ம வந்து பலவீனம் ஆயிருவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த புக்ல வந்து இந்த லட்சியத்த பத்தி இதுதான் வந்து அதாவது இந்த லட்சியம் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அத இடையில விட்றாதீங்க அப்படிங்கிற மாரி அழுத்தமா சொல்றாங்க. நன்றி.